சோ இதுல வந்து நீங்க பராசக்தியும் வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல தான் சென்சாருக்கு அனுப்புனாங்க. ஆனா பராசக்திக்கு சீக்கிரமா வந்துருச்சு. பராசக்தி ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க நாடகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ 9ஆம் தேதிக்குள்ள இவங்களுக்கு சென்சார் வந்துடும், 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சதே தான் நடந்தது. ஆனா அப்பதான் வந்து தெரியுது ஆளும் கட்சியும் ஒன்றிய அரசும் இதை வந்து பிளான் போட்டு பண்ணியிருக்குதுன்ற மாதிரிதான் வெளி வட்டாரத்துல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்குமே வந்து பாத்தோன்னா அப்படிதான் வந்து தெரிய வருது. ஏன்னா எல்லா படத்துக்கும் சென்சார் பாக்குறாங்க, எல்லாருக்குமே சென்சார் போர்டு வந்து ஒரு சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஓகே. ஆனா இப்ப ஜனநாயகனுக்கு இழுத்தடிக்கிறாங்க. அது வந்து அவங்க பேரு என்ன, ஆஷாவா ப்ரோ? ஆஷா மேடம் வந்து சென்னை ஹைகோர்ட்ல இருந்து ஆஷா மேடம் இந்த படம் பார்த்துட்டு அவங்களும் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு UBA சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி படத்தை வந்து அவங்களுக்கு சென்சார் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் வந்து அந்த ரிவிஷன் கமிட்டி வந்து இந்த படத்தை வந்து மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு டெல்லி கோர்ட்ல வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து நாங்க கால அவகாசம் வேணும், 23ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.